السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனினுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் சொல்லை பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இன்று வரை இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை என்று ஒவ்வொரு ஆயத்திற்கு கீழ் உண்டான விரிவுரையை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வசனம் என்னவென்றால், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர் அருள்மறையாம் திருமறையில கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நீங்கள் எந்த முறைப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம். அப்போ முஸ்லிமாக மரணியுங்கள், அதற்கு வழிவகை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இப்போ இந்த ஆயத்தினுடைய ஒட்டுமொத்த ரத்தின சுருக்கம் என்னவென்று பார்த்தால், அல்லாஹ்வை எந்த முறைப்படி அஞ்ச வேண்டும் இது ஒண்ணு. மற்றொன்று, நம் முஃமினாக முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், அதற்கு வழி என்ன? இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ஆயத்தினுடைய உள்கருத்து. ஒண்ணு, அல்லாஹ்வை அஞ்சணும், அவன் எப்படி என்ன அஞ்ச சொல்லியிருக்கிறானோ அந்த முறைப்படி அஞ்சணும். மற்றொன்று, நம் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், அதே போல நம் முஸ்லிமாக மரணிப்பது எப்படி? இந்த ரெண்டு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்கெல்லாம் ஒற்றை கருத்து, அல்லாஹ்வை முறைப்படி அஞ்சி வாழ்ந்தால் அது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல மரணத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்குவானாக. சரி, இந்த ஆயத்தினுடைய எதற்காக இறக்கப்பட்டது? குர்ஆனில் இருக்கிற 6666 ஆயத்திற்கும் இது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டுச்சு, எதற்கு இறக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இறங்கும். அப்போ இந்த ஆயத்தும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரெண்டு குளம், ஒண்ணு அவுஸ் என்கின்ற ஒரு குளம், இன்னொன்னு ஹஸ்ரத் என்கின்ற ஒரு ரெண்டு குளம். இந்த ரெண்டு குளம் என்ன பண்ண குலப்பெருமைன்னு சொல்லுவாங்க. என் குளம் இவ்வளவு பெரிய குளம், என் குளத்துல இவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க, என்னுடைய குளத்துல இப்படி செயல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்படி தான் செய்த செயலை வைத்து ரெண்டு குளத்துக்கு மத்தியில போட்டி போடுவாங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அந்த போட்டி நடக்கும். அப்போ ஏற்கனவே இந்த ரெண்டு குளத்துக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டை போட்டிருக்காங்க, சண்டையை தீர்த்து வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. மதீனாவுல வச்சு இவங்க சண்டை ஆரம்பிக்குது, திரும்பி சண்டை போடுறாங்க. அவுஸ் குலத்தாரு சொல்லுறாங்க, அவங்க குளத்துல பெரிய பெரிய ஆளை வச்சு குத்தி காப்பாங்க, என் குளத்துல இவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க குத்தி காப்பாங்க. இப்போ மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய குலத்தை சார்ந்தவர். யார் சொல்றா? அவுஸ் குலத்தை சார்ந்தவர் சொல்றாங்க. அப்போ மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட ஹந்தலா என்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள். தேன் பண்டுகளால் காப்பாற்றப்பட்ட ஆசிப் பின் தாபித் என்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள்.
அப்போ எவர் ஒருவர் மரணித்தால் இந்த அரிசியை நடக்குமோ அப்படிப்பட்ட சாதப்பட்ட முஆத் ரலியல்லாஹு என்னுடைய குலத்தை சார்ந்தவர்கள். அப்போ என் குலம்தா உன்னுடைய குலத்தோட பெருசு என்று சொல்லி வாதி சண்டை போடுறாங்க. சும்மா இருப்பாங்க ஹவுஸ் குலத்துக்காரங்க, முதலுக்கு அவங்களும் சண்டை போடுறாங்க. அவங்களும் சொல்றாங்க, குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனை முறைப்படி தெளிவாக ஓதி மனனமிட்டவர்கள் எங்களுடைய குலத்தில் இருக்கிறார்கள் சொல்றாங்க. உபை இப்னு கஅப் எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள், ஸைத் இப்னு சாபித் எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள், அபூ ஸைத் எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள், முஆத் இப்னு ஜபல் எங்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள். இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, வா ஒத்தி கூத்தி என்று இப்படியே ஒரு சண்டை ஆரம்பிக்க என்ன நடக்கும்? பேச்சுவார்த்தையில போவோம், கைகளை அடி போய் எடுக்க முடியும், வெட்டு குத்துற முடியும். இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போது வார்த்தை கொஞ்சம் தடிக்குது. இவங்க கொஞ்சம் எதிரிக்கிட்டு வராங்க, இவங்க கொஞ்சம் எதிரிக்கிட்டு வராங்க. இப்போ உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை கேட்டு அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்த பொழுது அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்வை எந்த முறைப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி அஞ்சுங்க. நீங்க ஏன் பாலாப்பன குல பெருமையை வச்சு சண்டை போடுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க முஸ்லீமாகவே தவிர மரணிக்க வேண்டாம். நீங்க முஸ்லீமாக மரணிக்கணும்னு சொன்னா உங்களுடைய வார்த்தையை கொஞ்சம் தூய்மைப்படுத்துங்க, மற்றவர்களை திட்டாதீங்க, மற்றவர்கள் விஷயத்துல பேணிக் கொள்ளுங்க. இப்ப இந்த ஆயத்து அந்த இடத்துல இறக்கப்படுச்சு. இன்றைக்கும் நம்முடைய பெருமையா தான் பேசுது. நம்முடைய சமூகத்துல இருக்குது. அந்த காலத்துல இருக்கு குலம், இந்த காலத்துல இருக்குது குடும்பம். குடும்பத்தினுடைய பெருமை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதோ ஒரு சின்ன தவறு தான், பக்கத்து வீட்டுக்கு சின்ன பிரச்சனை நடந்திருக்கும். இவரு வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எப்படி வேலியில போற ஓனான வேட்டியில இருந்து விட்டுக்கிட்ட மாதிரி வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை நடக்கும். பக்கத்து ஜன்னல் வழியா பிரச்சனை நடக்கும். அடுத்து அந்த பிரச்சனை வெளியே வரும். அப்படியே ஒற்ற ஊர் முழுக்க பெருசாகும். நான் இப்படி என் வீட்டுல எப்படி நீ போடலாம், என் வீட்டுல ஏன் அப்படி செய்யலாம், இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளும் இந்த விஷயத்திற்கு ஒத்துப்போவதாக அமைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலப்பெருமைன்னு மட்டும் சொல்ல, இந்த ஆயத்துல குலப்பெருமைன்னு மட்டும் அடங்கிறாது, குடும்ப பிரச்சனை இந்த ஆயத்தில் அடங்கும். அப்போ இன்றைக்கு சமூகங்களில் இன்றைக்கு இருக்கின்ற குடும்ப சூழலில் இப்ப குடும்பத்துல இந்த பிரச்சனை அதிகம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ அல்லது ஏதோ போன் போட்டு திட்டுறதுன்னு சொல்லி இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டையும் சச்சரவும் இந்த சமூகத்திலும் இந்த குடும்பத்திலும் இன்றைக்கு குறிப்பாக கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் இதுதான். இன்றைக்கு கணவன் மனைவியினுடைய விஷயத்தில் பிரச்சனை அதிகமான பிரச்சனை. இன்றைக்கு சச்சார கமிட்டியினுடைய ஒரு அறிக்கை ஒரு விஷயம் சொல்லுது. என்னன்னு பார்த்தா, இன்றைக்கு அரேஞ்ச் மேரேஜை விட திருமண மேரேஜ் அதிகம். சச்சார்ஜ் கமிட்டி சொல்லுது, அரேஞ்ச் வீட்டுல அத்தாவால் பொண்ணு பார்க்கப்பட்டு கட்டி வைக்கிறவோட திருமணத்தை விட தானாகவே பொண்ணு பார்த்து ஓடி போய் கல்யாணம் அளிக்கின்ற இந்த சமாச்சாரம், இந்த விஷயம், இந்த மோசமான கேடான விஷயம் இன்றைக்கு சமூகத்தில் அதிகம். அதுவும் மெயினாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இஸ்லாமிய சமூகத்தில் அதிகம். வேற சமூகம் சொல்லல, வேற ஏதோ ஒரு மதத்தை சொல்லல, இஸ்லாமிய சமூகங்களில் இன்றைக்கு அதிகம். சச்சார் கமிட்டியுடைய அறிக்கை இன்றைக்கு ஒன்று சொல்லுது. அப்போ அதிகமான தலாக்குகளும் ருஜூகளும் நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலை ஆரம்ப துவக்கம் கணவன் மனைவியில் இருந்து பிரச்சனை, கணவன் மனைவியினுடைய பிரச்சனை. இந்த விஷயங்களை தவிர்த்திருங்கள், இதுவும் இந்த ஆயத்தின் உள்ளே அடங்கும். அப்போ இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இல்ல, மொத்தம் அரபு தீப கர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அபாதிலாக்கள் 4 பேரு. அதுல 3 பேரும் 3 துறையில் 3 விஷயங்கள் கை தேர்ந்தவர்கள். ஹதீஸுல் ரஈஸுல் முஹத்தீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரஈஸுல் முஃபக்கீஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ரஈஸுல் முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களெல்லாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஃபிக்ஹ் துறைக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், ஆழ்ந்த ஞானம் உடையவர்கள். அதே குர்ஆன் ஆயத்திற்கு ஆழ்ந்த ஞானம் இருக்கின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார்கள், ஒருவன் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் எவ்வாறு அஞ்ச வேண்டும். இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வை அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டு இணை வைக்க கூடாது, அவனை நாம் சரிபல வழிபட வேண்டும்.
அவனுக்கு நமது ஈமான் என்கின்ற ஒரு புனிதமிகு ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றானே, அதுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அது சொல்லிட்டு இறுதியாக சொல்றாங்க, அவனை நினைவு கூற வேண்டும். இன்றைக்கு எல்லாம் நினைக்கிற ஒன்று, நினைவு கூறதுனா போய் பள்ளியாசல உட்கார்ந்து 5 நேரம் தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்ல நினைக்கிறோம். அது ஒரு வகையான திக்ரு, அது ஒரு வகையான அல்லாஹ்வின் நினைவு கூறல். இன்றைக்கு எப்படி என்றால், அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விவரிக்கக்கூடிய நினைவு கூறல் எப்படி என்றால், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தை கத்தி கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? இந்த செயல் செய்யும் போது இந்த ஒரு துவாவை ஓதணும், இந்த இப்படி செய்யும் போது இப்படி ஒரு துவாவை ஓதணும், பாத்ரூமுக்குள்ள ஓதனா இந்த துவா ஓதணும், பாத்ரூம் இருந்து வெளியே வந்தா குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ் ஓதணும், இப்படி துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இது நினைவு கூறல் என்று பார்த்தா, எல்லா துவாவிலும் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கும், எல்லா துவாவிலும் அல்லாஹ்வை நினைவு கூறப்படும். செப்பல் அழியும் போது அதுக்கு ஒரு துவா, சாப்பிடும் போது பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயர் வருது, சாப்பிட்டு முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா இந்த துவா. இப்படி ஒவ்வொரு செயலிற்கு பிறகும், ஒவ்வொரு செயலாக்கத்திற்கு பிறகும், ஒவ்வொரு நிகழ்விற்கு பிறகும் நம் என்னென்ன துஆக்களை ஓதி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமோ அந்த ஒரு கருத்தும், அப்படி ஒரு கருத்தும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன விஷயத்தில் அடங்குகின்றது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார்கள், அவங்க எப்படிப்பட்டவங்க மொத்தமா சொல்லிடுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில பொருள், செல்வம், உடல், ஆவி எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பது அல்லாஹ் அஞ்சுவதை. இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒட்டு மொத்தமா அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிக்கணும் சொல்லிட்டு அடுத்து ஒரு சின்ன விஷயம் சொல்றாங்க. அத்தாவுக்கோ அம்மாவுக்கோ பிறந்த தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கோ மக்களுக்கோ யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. இதையும் சொல்லுங்க, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ ஒவ்வொரு ஆயத்தினுடைய விளக்கத்திலும் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கருத்து சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் அஞ்சி நடக்கணும். வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும், சாப்பிட இருந்தாலும் சரி, மற்றவங்க விஷயத்துல நடந்து கொள்றது இருந்தாலும் சரி, சிறுவர்கள் விஷயத்திலையும் சரி, இப்படி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வை பார்த்து அஞ்சுதல் என்கின்ற ஒரு விஷயம். எல்லா விஷயங்களும் கலப்படம் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விஷயத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இப்ப சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் சரியாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் சரியாக இருந்தால் ஷைத்தானுடைய குழப்பங்களும் தூண்டுதல்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். அல்லாஹ்வினுடைய அஞ்சக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினீர்கள் என்று சொன்னால், ஷைத்தானுடைய தூண்டுதல் வருது. அந்த தூண்டுதலின் போது நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான். எதற்கு தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீர்கள். அந்த ஒற்றை காரணம். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆனை சொல்லுகின்றான், இன்னல்லதீன இதா மஸ்ஸஹும் தாயிபும் மினஷ் ஷைத்தான் தத்குரு ஃபைதாஹும் முப்ஸிரூன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதர் நிச்சயமாக யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகிறார்களோ, எப்போ ஷைத்தான் தூண்டப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்விற்கு பயந்து அவனை நினைவு கூறுகின்றார்களோ, அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் அவர்கள் கண்களை திறந்து விழிப்படைந்து கொள்கிறார்கள். அப்போ ஷைத்தான் தீண்டினாதான். ஷைத்தான் தீண்டும் போது நம்மளுக்கு உதவி செய்பவன் ஒருவன், அந்த அல்லாஹ் மட்டுமே. ஷைத்தான் நம்மளை தீண்டும் போது, கெட்ட வழிக்கு நம்மளை அழைக்கும் போது உதவுபவன் அவன் ஒருவன் மட்டுமே. இதை அந்த இடத்தில் நினைவு கொண்டதற்காக அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து பாதுகாக்கின்றான். குர்ஆனுடைய வசனம். அப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், நான் இவ்வுலகில் எல்லா விஷயங்களையும் விட ஒரே ஒரு விஷயத்துக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன் சொன்னார்கள். பெண்களுடைய குழப்பங்களை விட்டு நான் அஞ்சுகிறேன் சொன்னார்கள். இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, மோசமான காலம்தான். பசங்க எல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்க. இப்ப இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, பொண்ணுங்க எல்லாம் பசங்க பின்னாடி சுத்துறாங்க. காலங்கள் சேஞ்ச் ஆகுது, தெரியுதா இல்லையா? காலங்கள் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகுது. காலங்கள் மாற மாற
நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளும் எல்லா தோற்றங்களும் குணங்களும் எல்லாம் மாறிக்கொண்டே வருது, எல்லாம் மாறிக்கொண்டே வருது. படையெடுப்புகளை விட மிகவும் மோசமானது. ஒருத்தர் நம்ம நாட்டை படையெடுத்து வா, அப்போ அந்த அந்த விஷயத்தை விட மிக மோசமானது நம்முடைய கலாச்சாரங்களும் நம்முடைய கோட்பாடுகளும் வேறுபடுவது. நம்முடைய கலாச்சாரங்கள் ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆகுதுல, இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் எல்லாம் ஒரு நாட்டை படையெடுத்து வருவதை விட மிக கேவலமானது, மோசமானது. ஏன் வழிமுறைகள் மாறுதுல, ஒரு வழிமுறை மாறினா போதுமே, மற்றவருடைய வழிமுறைக்கு காபிர்களுடைய வழிமுறைக்கு நான் ஒப்பாயிரமா இல்லையா? நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை இருக்கு, வழிமுறை விட்டு ஒரு வழிமுறையை நம்ம தவிர்த்து போறோம், ஒரு வழிமுறைய நம்ம தவிர்த்து போறோம். தவிர்த்து போனா காபிர்களுடைய வழிமுறைக்கு நம்ம ஒப்பாற மாதிரி ஆயிடா இல்லையா? காபிர்கள் தான் அந்த வழிமுறையை மறுக்கக்கூடியவர்கள், அப்போ அவர்களுடைய விஷயத்துக்கு ஒப்பாகிறோம் இல்லையா? இதை விட மோசமான ஷிர்கினுடைய அந்தஸ்துக்கு போதா இல்லையா? இப்ப இதை விட மோசமான செயல் எங்க இருக்குது? படையெடுக்கிறது மோசமானதா இல்லையா? இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் எல்லா விஷயத்தையும் விட பயப்படுவது பெண்களுடைய அந்த குழப்பத்தை விட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொல்றாங்க, ஈதுல் ஃபித்ருக்கோ ஈது அல்ஹாக்கோ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இடம் ஈதுகான்னு சொல்லுவாங்க, ஈதுகாமையாரு போறாங்க. போற வழியில சில பெண்கள் இருக்கிறார்கள், பெண்களை கடந்து செல்வார்கள். மர்ரால நிசா இந்த ஹதீஸ்ல இப்படி பதிவு செய்யறாங்க, நான் பெண்களை கடந்து செல்றேன். அப்போ அந்த பெண்களை பார்த்து நாயகம் சொன்னார்களா, பெண்களை நீங்கள் சதக்கா கொடுங்க, அதிகமா சதக்கா கொடுங்க. ஏன்னு தெரியுமா? நீங்க அதிகமான நபர்கள் நீங்க நரகத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க நாயகம். நீங்க அதிகமான நபர்கள் நரகத்துலதான் இருக்கிறீங்க சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்றாங்க, நீங்கள் ரெண்டு விஷயத்துல குறைபாடா இருக்கிறீங்க. உங்களுடைய கணவனுடைய உங்களுடைய ஆண்களுடைய திடகாத்திர தன்மையை நீங்க சோதித்து பாக்குறீங்க. அந்த ஒற்றை காரணம், நீங்க இருக்கமா ஆடை போட்டுட்டு ஹிஜாப் இல்லாம எந்த ஒரு இல்லாம இஸ்லாத்தினுடைய விஷயங்களை நீங்க அமல் செய்யாம இஸ்லாத்தினுடைய விஷயங்களை வெட்ட வெளிச்சமா திறந்து போட்டு நீங்க போறீங்க, இஸ்லாத்திற்கு மாற்றமாக செய்றீங்க. ஆண்களை உங்களுடைய கவர்ச்சிகள் நியாயமாக நேபாளிஸ் போடுறதோ அந்த டிசைனா டாட்டூ குத்திக்கிட்டோ நீங்கள் ஆண்களினுடைய திடகாத்திரத்தை சோதிக்கின்றீர்கள். அதனால நீங்க அதிகமான நபர்கள் நரகத்துல இருக்கிறீங்க, அதை நான் பார்க்கிறேன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு விஷயத்துக்கான நாயகம் ஸல்லல்லாஹு அதிகமா வாய்ந்தார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, பெண்களாகி நீங்கள் ஆண்களுக்கு ஒரு ஆணுக்கு நீங்கள் இருவர் சமமானவர்கள், ஆண்களை விட நீங்கள் இரு விஷயத்தில் குறைபாடாக இருக்கிறீர்கள். அந்த பெண்கள் எல்லாம் கேட்டார்களா, யார சூழல்லா நாங்க எந்த விஷயத்துல குறைபாடா இருக்கிறோம் கேட்டாங்க. நீங்கள் அகில நிபாஸ் ஏற்படும் போது தொழுக மாட்டீங்க, ஆனா ஆண்கள் தொழுவார்கள். ஆண்களை விட நீங்கள் ஒரு விஷயத்துல குறையா இருக்கிறீங்க. மற்றொரு விஷயம் சொன்னார்கள், மற்றொரு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினார்கள். அந்த மேல் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. அப்போ பெண்களுடைய விஷயத்தை கண்டு நாயகம் அஞ்சினார்கள், ஆண்களை கண்டு அல்ல. சொன்னார்கள், பெண்களை கண்டு மிக மிக அஞ்சுகிறேன். ஏன்? அவர்கள் ஆண்களுடைய விஷயத்தில் அதிகமாக ஆண்களுடைய திடகாத்திரத்தை சோதித்து பார்ப்பவர்கள் பெண்கள். இன்றைக்கு சமூகம் கெட்டு கிடக்குது, அதிகமா கெட்டு கிடக்குது. இந்த ஆன்லைன் இந்த போன் என்ற சைத்தான் என்னைக்கு வஞ்சோம் அன்னையில இருந்தே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுது. உண்மையா இல்லையா? நம்முடைய பெண்களுடைய நம்முடைய இளம் பிள்ளைகள் யாரான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த போன்ற சைத்தான் என்னைக்கு வந்தோ அன்னையில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்படுகிறது. அந்த பாக்குற ரீல்ஸ் தள்ளுறான், கெட்டது வருது நல்லதை வருது, நல்லதை தூக்கி விட்டுறான், கெட்டதை உட்கார்ந்து பாக்குறான், அதை பார்க்கின்றான், அதை அப்படியே போய் மற்றவங்க செஞ்சு காமிக்கிறான், அவனும் கத்துக்கிறான். இவன் கெட்டது இல்லாம மற்றவர்களும் கெட செய்கின்றான். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமானது. அப்படிப்பட்ட மோசமான விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்ம எல்லாம் காப்பாற்றுவானாங்க. அப்போ இதற்கெல்லாம் காரணம் என்ன? இன்றைக்கு சமூகங்கள் சீர்கட்டு கிடக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவனை பேஸ்புக்ல பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், இவன் அழகா இருக்க, இவனை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவனோட ஐடியா நைட்டு முழுக்க உட்காந்து விடிய உட்காந்து இன்ஸ்டாகிராம் ஐடி எங்க இருக்குன்னு தேடி அவனுக்கு ஃபாலோ பண்ணி அவனுக்கு மெசேஜ் பண்ணி அவனை பார்க்கணும் பாரு. நம்முடைய பிள்ளைகளுடைய நிலையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல. இப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம்? இதற்கெல்லாம் இப்படி நம்மளுடைய பிள்ளைகள் வழிதவறி போயிருக்கிற. அன்றைக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் விபச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ இஸ்லாத்தை ஏற்று அந்த மதுவெல்லாம் ஒழிக்கப்பட்ட பிறகும் பக்கத்து அண்டை நாடுகளில் விபச்சாரம் இருந்தது, மது இருந்தது, எல்லாம் இருந்தது.
ஆனால் அதையெல்லாம் கண்டு அவர்களால் எப்படி சும்மா இருக்க முடிந்தது? அரேபியர்கள மாறி யாரும் சரக்கு அடிக்க முடியாது. அரேபியர்கள் மாறி யாரும் சரக்கு அடிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு தண்ணி குடிக்கிறோம்ல, அவன் அரேபியர்கள் நபி ஸல்லல்லாஹு வர்றதுக்கு முன்னாடி போர் அடிச்சா தண்ணி குடிக்கிற மாதிரி சாராயத்தை ஊத்தி ஊத்தி குடிச்சுட்டே இருப்பான். அவன் நம்ம டீ குடிக்கிறோம், ஒரு சாராயில டீயே. இப்போ அந்த லெவல்ல சாராயம் குடித்த எத்தனையோ சஹாபாக்கள் எப்படி அந்த சாராயத்தினுடைய வாடையை பார்த்தும் தவிர்ந்து கொண்டிருந்தார்கள். போருக்கெல்லாம் போவாங்க, பக்கத்து நாட்டுக்காரன் சாராயம் ஊத்தி குடிச்சிட்டு இருப்பான், பெண்களோடு நடனம் ஆடுவான். அப்போ இதையெல்லாம் பார்த்து பல ஆண்டுகளாக மது அருந்தி கொண்டிருந்த அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்று அதை தவிர்த்து பிறகு எப்படி இதையெல்லாம் விட்டவர்கள் தன்னுடைய உள்ளத்தை பாதுகாத்தார்கள்? கேள்வி வருதா இல்லையா? இதற்கெல்லாம் ஒற்றை காரணம் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சினார்கள். அந்த அஞ்சுதலின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த வெகுமதி சுவனம். அப்போ நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? திரும்பி நான் ஒரு விஷயம் சொல்றேன். பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம், ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் கண்காணிப்பாளர்கள். நாயகன் சொல்றாங்க, ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பாளர்கள். தன் பிள்ளை யார்கிட்ட பழகுறா, எவனோடு பழகுறா, எவனோடு போன்ல பேசுறா, ஸ்கூலுக்கு எப்ப போறான், ஸ்கூலுக்கு எப்ப போறான், ஸ்கூல்ல இருந்து நடுவுல வரும்போது யார்கிட்ட பேசுறான், இப்ப யாரோட பாருங்க, இப்படி ஒட்டுமொத்த டோட்டல் விஷயங்களை அறிஞ்சு வைத்திருக்கிறது, சரியான முறையில் அறிந்து வைத்திருப்பது பெற்றோர்கள் மீது கடமை. பெற்றோர்கள் மீது கடமை. இப்போ இதையெல்லாம் சொன்ன நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்தினுடைய விஷயத்தில் அதிகமா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுகின்ற விஷயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் தான். நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆயுதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்தில் கையேந்தி துஆ கேட்பதை தவிர வேறு எந்த ஒரு விஷயம் நம்ம இடத்துல கிடையாது. அவனை அதிகமா நினைவு கூற தவிர்த்து வேற ஒன்றும் நம்மகிட்ட கிடையாது. இந்த உடல், உடை, இடம் இருப்பு கொடுத்ததெல்லாம் அவன், திரும்பி கேட்கப்படுவதும் அவனிடமே. இன்னும் ஒரு விஷயம்னாலும் கேட்கறது அவன் தான். அவன் கொடுக்கறது கொடுக்காம போடுறது அவனோட டிசைட்மெண்ட்ஸ். அவன் கொடுப்பான், கொடுக்காம போவான், அது அவனோட நாட்டம். கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வித ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பது இறையஞ்சுதல். அல்லாஹ்விடத்துல கேட்கணும். நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு புரிந்த மீது வாழ்க்கை கொடு, அல்லாஹ்விடத்துல கேட்கணும். தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள் சீரமைக்கப்படுவதை பற்றி கேட்க வேண்டும். இமாம் பெருமக்கள் கிதாபுகள்ல எழுதுகின்றார்கள், ஒரே ஒரு குர்ஆன் ஆயத்தை மேற்கோள் காட்டி எழுதுகின்றார்கள். நம்ம எல்லாம் ஒவ்வொரு துவாக்களிலும் இமாம் பெருமக்கள் 5 நேர தொழுகையிலும் கேட்கக்கூடிய ஒரே துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனதா வ கினா அஸாபன்னார். இல்ல மொத்தம் 3 கருத்து. ஒண்ணு, இந்த உலகத்துக்காண்டி நலவை கேட்கிறது. மற்ற 2மே ஆகிரத்து கேட்கிறது. கேட்கணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல ஒரு நல்ல வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடியா அல்லாஹ், உன்னை அஞ்சி நடக்கக்கூடிய வாழ்க்கையை அமைச்சு கொடியா அல்லாஹ், நிம்மதியான அழகான வாழ்க்கை. மிச்சம் 2ம் நாளை மறுமைக்கு. யாரெல்லாம் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்லாக்கி கொடுத்துறியா அல்லாஹ், மறுமையினுடைய சீரமைப்பை எங்களுக்கு நல்லாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். மற்றொன்று, யா அல்லாஹ் நரக நெருப்பினுடைய அதாபை, வேதனை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். இதைத்தான் நம்ம கேட்கின்ற ஒவ்வொரு துஆக்களிலும், ஒவ்வொரு இதிலும் நாம் இதை கேட்கக்கூடிய விஷயம்தான். இதைத்தான் நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் துஆ. துஆவை தவிர்த்து வேற ஒன்றும் நம்மகிட்ட கிடையாது. உண்மையா இல்லையா? துஆ தான். துஆவை தவிர்த்து வேற ஒன்றும் நம்மகிட்ட கிடையாது. நம்மகிட்ட ஒரு பொருள் வருதோ அல்லது வெளியே போகுதோ, இதெல்லாம் நடக்க வைப்பவன் அல்லாஹ். அவன்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும்? துஆ மூலமா தான் கேட்க முடியும், வேற ஏதாவது கேட்க முடியாது. அதுக்குத்தான் பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி யார்? ஹனஃபி மذஹபினுடைய தலைவர், ஹனஃபி மذஹபை தோற்றுவித்தவர்கள். ஹனஃபி மذஹபை தோற்றுவித்தவர்கள் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தினமும் இரவில் ஒற்றே ஒரு ஆயத்தை கொண்டு அவர்கள் அஞ்சுவார்கள். ஒரே ஒரு ஆயத்தை, நம்ம யாசின் சூரா ஓதிந்தா தெரியும். வந்தஸில் யௌமா யுஹல் முஜ்ரிமூன்,
டெய்லி யாசின்ல ஓதணும் இந்த ஆயத்தை. ஓதி அறுத்தம் விளங்கி அஞ்சி கண்ணீர் வடிக்க வேண்டும். இமாமுல் ஆலம் அழுதார்கள், இரவு முழுக்க அழுதார்கள் இந்த ஆயத்தை கண்டு. ஏன்னு தெரியுமா? இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? குற்றவாளிகளே இன்றைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குற்றவாளிகளே இன்றைக்கு நீங்கள் பிரித்து காட்டப்படுவீர்கள். நீங்கள் பிரித்து காட்டப்படுவீர்கள். இவன் நன்மை செஞ்சிருக்கான், இவன் தீமை செஞ்சிருக்கான், இப்படி ஒட்டுமொத்த மனிதருக்கு முன்னால் பிரித்து காட்டப்படுவீர்கள். இன்றைக்கு 4 பேருக்கு முன்னாடி நம்மள இவன் இந்த செயல் செஞ்சா குத்தி காமிச்சா நமக்கு எவ்வளவு வலிக்கும்? உண்மையா இல்லையா? இவன் நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம், என்னைக்கோ செஞ்சிருப்போம். அந்த ஒரு விஷயத்த 4 பேருக்கு முன்னாடி நம்ம குத்தி காமிச்சா அவன் உள்ள வலிக்குமா இல்லையா? உள்ள வலிக்குமா இல்லையா? நாளை ஒட்டுமொத்த கியாமத்து மனுஷர் மைதானம். எப்படிப்பட்ட மனுஷர் மைதானம்? எல்லா நபர்களும் இருப்பார்கள். தலைக்கு மேல சூரியன் இருக்கும். கடல் முழுக்க தண்ணீர் கொடுத்தாலும் தாகம் தீரான மகிஷர். எல்லா மனிதர்களும் யா நப்சி என்று சொல்லக்கூடிய அந்த மகிஷர், அந்த மகிஷருடைய வேளையிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குற்றவாளிகளே இன்றைக்கு நீங்கள் பிரித்து காட்டப்படுவீர்கள். நீங்கள் எல்லாம் நன்மை செய்தீர்கள், நீங்கள் சுவனத்திற்கு செல்லுங்கள். நீங்கள் எல்லாம் தீமை செய்திருக்கிறீர்கள், நீங்கள் நரகம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை கண்டு அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர்த்தம் விளங்கி, அதனுடைய உள்ள அர்த்தம் விளங்கி இரவு முழுக்க அழுதார்கள். இதை நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த அர்த்தத்தை சிந்திச்சு பாருங்க. நம்மளுக்கே கண்ணீர் ஒடியும், நம்மை அறியாமல் நம்மளுக்கு கண்ணீர் ஒடியும். எப்போ? இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சி நாம் ஒழுங்காக இருந்தால், இந்த ஆயத்தை நாம் எல்லாம் கணக்கிடும் போது, இந்த ஆயத்தை நாம் எல்லாம் தனிமையில் உட்கார்ந்து சிந்திக்கும் போது நமக்கெல்லாம் கண்களில் கண்ணீர் வடியும். என்னன்னா நாளைக்கு மறுமையில இன்றைக்கே நம்ம யாரும் தெரியாது. நம்ம ஏதோ 4 ரக்காயத்தை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா நம்மளுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு 4 ரக்காயத் தொழுது ஏதோ 2 அமலை செஞ்சு விட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல. இப்ப இப்படிப்பட்ட நன்மை அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுமா நம்மளுக்கு தெரியல. இப்ப இதையெல்லாம் கண்டு அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அஞ்சினார்கள். ஒவ்வொரு விஷயங்களும் அஞ்சினார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான். நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுவதற்கு 2 வழி குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல் அங்கீகரிக்கப்படுவது 2 வழி. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். சொல்றானே இல்லையா? அமல்கள் என்பது அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் அல்லாஹ் ஒருவன் இருந்து அமலை ஏற்றுக்கொள்ளனா அது யார்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளலாம் தெரியுமா? அடுத்து சொல்றான், மீனல் முத்தகீன், இறையச்சவாதிகள். அல்லாஹ்வை யார் முறைப்படி அஞ்சி, அல்லாஹ்வை யார் ஒழுங்கு பெற அஞ்சி இருக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? அமல்களை பெற்றுக்கொள்வான். நீ செஞ்ச அமல் போன்ற அடியானே சொல்லி அல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்வான். இப்போ அப்படிப்பட்ட இறையச்சவாதிகளாக இருக்கக்கூடிய நல்ல நசீபு அல்லாஹ் நமக்கு எல்லாம் வழங்குவானாங்க. இறையச்சவாதிகளா நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்குவானாங்க. அப்போ ஒருவன் இடத்திலிருந்து ஒரு அங்கீகாரம், ஒரு அந்த அமல்கள் அல்லாஹ் இடத்தில் உயர்த்தப்பட வேண்டும், அல்லாஹ்வை அதை அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாமெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் மிக சரியாக அஞ்சுவது. எப்படி அஞ்சுவது? விளக்கம் சொல்லுகிறார்கள், அல் இன்சானு பில் அவாமிரி வல் இஜ்தினாபு அனின் நவாஹி. நல்ல ஒரு விஷயம் இருக்கா, நீங்க செஞ்சுக்கோங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க. கெட்டதுன்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுதா, நீங்க தடுத்துருங்க, மற்றவர்களையும் தடுக்க சொல்லி ஏவிடும். இதைத்தான் இதனுடைய உள்கருத்து தான் இவ்வளவு. இதை நீங்க சரியாக செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முத்தகீன்களுடைய பட்டியல்கள் வந்துவீங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன அல் இம்சாலு பில் அவாமிரி வல் இஜ்தினாபு அன் நவாஹி, நல்ல விஷயத்தை சொல்லணும், கெட்ட விஷயத்தை தடுக்கணும். இப்போ இந்த விஷயங்களின் பிரகாரம், இந்த விஷயங்களின் மூலம் நாம் சரிபெற இருந்தோம் என்று சொன்னால் அவன் நம்முடைய துஆக்களை, நம்முடைய அங்கீகாரத்தை ஏற்றுக்கொள்வான், நம்முடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வான். இதைத்தான் எல்லா நபிமார்களும், இது எல்லா சஹாபாக்களும், எல்லா வழிமார்களும் ஒரு சேர கற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை இந்த ஒரு வழிமுறை தான். எல்லா நபர்களுக்கும் இது பொருந்தும். கடைக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இனி வரக்கூடிய நாளை கியாமத் நாளை இறுதியாக வரக்கூடிய எல்லா மனிதருக்கும் இந்த ஒற்றை வார்த்தை அல் இம்சாலு பில் அவாமிரி வல் இஜ்தினாபு அனின் நவாஹி. நல்லதை சொன்னா நீ செஞ்சுக்கோ, மற்றவர்களை சொல்ல செய்ய. கெட்டதை சொன்னா நீ தடுத்துக்கோ, மற்றவர்களை தடுத்துரு. அப்போ நம்முடைய அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இறைவனிடத்துல இன்னொரு கேள்வி வரல, பதில் வரல. அல்லாஹ்விடத்துல நம்முடைய அமல்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒரு விஷயம் சொல்றாங்க, அல்லாஹ் தடுத்த விஷயம் பக்கம் நெருங்கக்கூடாது. அதுதான் மனுஷன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
பையனுக்கு டாக்டர் சொல்லுவாரு, உங்களுக்கு இன்னைக்கு சுகர் அதிகமாகி போச்சு, இனிப்பே உங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியும் கூடாது, நினைச்சு பார்க்க கூடாது. ஆனா நம்முடைய நப்சு அங்கதான் போகும். கல்யாணத்துல போன அந்த கேசரி அள்ளி வைக்கும் போது, கேசரி கேசரி சுகர் இருக்கு, என்ன செய்யலாம், நம்ம டாக்டர் தானே, 2 அள்ளி போட்டு 2 மாத்திரை சேர்த்து போட்டுக்கிறோம், பந்த சிந்தனை. இப்ப இதுதான் மனிதனுடைய நிலை. ஒரு விஷயம் செய்யறோம், அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்யக்கூடாது, அது மனுஷனுக்கு கஷ்டம். அல்லாஹ் சில விஷயங்களை, முக்காவாசி விஷயங்கள் தடுத்திருக்கின்றான். ஆனால் அதை செய்யாமல் இருப்பது மனிதனுக்கு கஷ்டம். நம் ஒவ்வொரு அமல்களும் செய்யும் போது பல தியாகத்துக்கு பிறகு அந்த அமலை செய்யணும். பல தியாகங்களுக்கு பிறகுதான் அந்த அமலை நம்ம செய்கின்றோம். 2 ரக்காயத்து தொழுகிறோம், 2 ரக்காயத்து, அது ஒரு பெரிய தியாகம். ஏன் தூக்கத்திலிருந்து மம்பாடுபட்டு எழுந்து வந்து இறைவனை காண்டி தொழுகிறோமே, அது ஒரு தியாகம். மற்றவர்களுக்கு சதக்கா செய்யறோம், அது ஒரு மிகப்பெரிய தியாகம். நாளை ஒரு மறுமையில சின்ன ஒரு கருத்து, சின்ன ஒரு விளக்கம். நாளைய மறுமையில ஒரு நபர் வருவாரு, எல்லா நபர்களையும் அல்லாஹ்ட்ட சொல்லுவாரு, யா அல்லாஹ், நான் யா ரப்பே, நான் நிறைய தொழுவேன், நிறைய அமல் செய்தேன், வடக்காண்டு செய்தேன், கோடி கோடியா சக்காத்து கொடுத்தேன், பல நபர்களை, பல குமரி பெண்களை நான் வாழ வச்சேன், ஊருக்கு நல்லது செஞ்சேன், எல்லார்ட்டையும் நல்லா இருந்தேன், யாரும் யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கமா நரகமா? அல்லாஹ் சொல்லுவானா, நீ எல்லாமே செஞ்ச கரெக்ட், ஓகே, சதக்கா கொடுத்த, தொழுத, சக்கா செஞ்ச, ஹஜ்ஜி, எல்லாம் பர்ஃபெக்ட், ஓகே, 100க்கு 100. ஆனா நான் தடுத்த விஷயத்துல நீ செஞ்சுட்டியப்பா, உனக்கு எப்படிப்பா நான் தர முடியும்? நான் தடுத்த விஷயத்தான் செய்யறேன், நான் தடுத்தையும் செய்யறேன், நான் தடுக்காத எல்லா விஷயம் செய்யல, நீ 2ம் கட்ட மாதிரி மொத்தமா இருக்க, நான் என்னப்பா தர முடியும்? இது ஒரு சின்ன விளக்கம் தான். இப்போ அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டு நாம் தவிர்ந்திருப்பதே இந்த அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விஷயத்தில் மிக முக்கியமானது. அல்லாஹ் அஞ்சுறோம், ஓகே, ஆனா அதே அல்லாஹ் தடுத்த விஷயம் நாம் தவிர்த்திருக்கணும். அப்பதான் அந்த இத்தக்குள்ள அல்லாஹ்வை அஞ்சுதல் என்கின்ற விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும். நம்மளுடைய ரிசல்ட் இத்தக்குள்ள அல்லாஹ்வை அஞ்சுதல், அல்லாஹ்வை அஞ்சி வாழுதல், அல்லாஹ்வை பேணி வாழுதல், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரிபர இருக்குதல். இப்ப இதனுடைய ரிசல்ட் நம்மளுக்கு எங்க கிடைக்கும்? ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இப்ப எக்ஸாம் வைக்கும் பொழுது அதற்கு ரிசல்ட்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்தாலும் அந்த எக்ஸாமினுடைய விஷயத்துக்கு ஃபுல்ஃபில் கிடைக்கும். அவன் 80 மார்க் எடுத்துக்க, அவன் லட்சணம் என்னன்னு தெரியும். அப்போ நம்ம இறைவனை இவ்வளவு நாள் அஞ்சி வாழ்ந்திருக்கிறோம், இறைவனுடைய விஷயத்தில் சரிபர பேணி இருக்கின்றோம். அப்போ இதனுடைய ரிசல்ட் இங்க கிடைக்கும். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், எல்லா சஹாபாக்களும் இந்த வார்த்தையை கண்டு அஞ்சினார்கள். இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். என்ன அர்த்தம் தெரியுமா? நிச்சயமாக மனிதனுடைய செயல்கள் எல்லாம் முடிவை கொண்டு அமைகிறது. இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம், மனிதர்களுடைய செயல்கள் எல்லாம் முடிவை கொண்டு அமைகிறது. ஒருத்தன் அவன் முடிவை வச்சுதான் எல்லாமே தொடங்கும். ஒரு தொழில் தொடங்குறான், எடுத்தோனே வெற்றி அமையாது, அது முடிவு, அந்த வருஷத்தினுடைய எண்டிங்லாம் தெரியும். அந்த வருஷத்தினுடைய எண்டிங்லாம் நான் இவ்வளவு காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் இதனுடைய முடிவுகள் எண்டிங், அந்த ஃபேக்டரி, அந்த கம்பெனியோட முடிவு எண்டிங்ல தான் தெரியும். அதே போலதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படை, நம் வாழ்வாதாரம் நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் அதனுடைய முடிவு பில் ஹவாத்திம். நம்ம எப்பொழுது மரணத்தை எழுதுகிறோமோ அப்போ தெரிஞ்சிடும், நம்ம எப்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்குறோமோ அப்போ தெரிஞ்சிடும். இவர்கள் கரெக்டா வளர்ந்துருக்காரு. இப்ப பாக்குறோம், ஒருத்தர் மரணிச்சுட்டாரு, எல்லாருமே மௌத்த பார்க்க போவோமா இல்லையா? மூஞ்சி பிரகாசம் பண்ணு சொல்லுவோம், சூப்பர் மௌத்ரா, நல்ல மௌத்ரா, நிம்மதியான மௌத்ரான்னு சொல்லி அனுப்புவோம். அதே கொஞ்சம் கை கால் அடியே வரைச்சு போய் நின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ கொஞ்சம் மோசமான மௌத்துப்பா, நல்லா தான் பார்த்து எதுனா பண்ணி விடணும் சொல்லுவோமா இல்லையா? போனோம், நம்முடைய முடிவுகள் தெளிவாக இருக்கணும். அதற்கு அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய முடிவுகள் தெளிவாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய மரணங்கள் சீராக அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போ ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் சரிவர அமைவதற்கு அவனுடைய முடிவு, வாழ்க்கையின் முடிவு, அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்வதை நிர்ணயிக்கும். அதிகமா துஆவுகின்ற பொழுதில் கூட அல்லாஹ்விடத்தில் அஞ்சி கேட்கணும், யா அல்லாஹ் நல்ல முடிவை கொடுத்துரு. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அல்லாஹ் நான் நோன்பு வச்சிருக்க நிலையில் மரணத்தை கொடுத்து. ராபியத்துல் பஸரியா, கனவுக்கு வழக்கம் சொல்லக்கூடிய ராபியத்துல் பஸரியா கேட்டார்களாம், யா அல்லாஹ் நான் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் போது மரணத்தை கொடுத்து. எவ்வளவு ஒரு அழகான மரணம். அப்படிப்பட்ட மரணத்தை அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்குவானாங்க. இப்போ உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரி அவர்களை கொல்ல வர்றாரு, கொண்டாங்க.
எதிரி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு கொண்டாங்க. கத்தி பட்ட உடனே ரத்தம் எல்லாம் வெளியே போய் ரத்தம் எல்லாம் போயிட்டே இருக்கு. ரத்தம் போயிட்டே இருந்த பொழுது கூட அவருடைய மனைவி துணைவி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய துணைவி தண்ணி எடுத்துட்டு வராங்க. தண்ணி எடுத்து வந்தோடனே, வேண்டாமா எனக்கு தண்ணி வேண்டாம் மறுத்துறாங்க. உஸ்மான் மறுத்துறாங்க, இல்லாம எனக்கு தண்ணி வேண்டாம், தண்ணி எனக்கு வேண்டாம். சொன்னாங்க, ஏன் தண்ணி வேணான்றீங்க? இல்ல இப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்கு வந்தாங்க. அப்போ கத்தி குத்துல கொஞ்சம் கண்ணை மூடி இருப்பாங்க போல. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கனவுக்கு வந்து சொல்லுறார்கள், உஸ்மானே உன்னுடைய நோன்பு திறக்கக்கூடிய இடம் என்னோட மறுமையில சுகுணத்துல இருக்கு, நீ அங்க வந்து நம்ம அங்க வந்து நோன்பு திறந்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால தமன தண்ணி குடிக்கல, மரணம் அடைகிறார். ராபியத்துல் பஸரியா குர்ஆனை இறுதி நேரம், அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி நேரத்துல இருக்கிறாங்க. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். மரணம் நெருங்கிருச்சு. உடனே அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு நபர் தண்ணீர் எடுத்து கொடுக்குறாங்க, வேணான்றாங்க, தண்ணி வேணான்றாங்க. உடனே ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஆயத்து வருது, லஹும் தாருஸ்ஸலாம் இன்த ரப்பிஹிம். ஒரு ஆயத்து வருது. எப்படி ஒரு ஆயத்து வருது? அப்படிப்பட்ட ஆயத்து வந்தோடனே சூரத்துல் அன்ஆம்ல லஹும் தாருஸ்ஸலாம் ஓதுறாங்க. ரூஹ் கைப்பற்றப்படுது. என்ன அர்த்தம் பார்த்தா, அவர்களுக்கு தாருஸ்ஸலாம் என்கின்ற ஒரு சுவனம் இருக்கிறது என்பதாக அதனுடைய அர்த்தம். இந்த குர்ஆன் ஆயத்தின் அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தை ஓதி மரணம் அடைகிறார்கள். இப்போ நம்முடைய நம்முடைய முடிவுகள் தெளிவாக இருக்கணும், நம்முடைய முடிவுகள் சரியாக இருக்கணும் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் முடியும். அது நம்முடைய துஆவினால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த ஒரு விஷயத்தினால் முடியாது. நம்முடைய துஆவை வைத்து அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம். இப்போ நம்மளுடைய துஆ கேட்கின்ற பொழுது கூட நம்மளுடைய உள்ளங்களுக்கும் சேர்த்து கேட்கணும். என்ன உள்ளங்கள் வேற சும்மா நினைக்காதீங்க. அங்கிட்டு இங்கிட்ட நீ மாறிக்கிட்டே இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கிட்ட ரப்பு கிட்ட துஆ கேட்கின்ற பொழுது கூட ரிஃபா பின் ரபி அஸ்-சுரகி என்கின்ற ஒரு சஹாபி கேட்பாராம், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கின்ற பொழுது இப்படி கேட்பாராம், அல்லாஹும்ம அஹ்யினா முஸ்லிமீன் வ அமித்னா முஸ்லிமீன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக வாழ வைப்பாயாக, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணமடை செய்வாயாக, யா அல்லாஹ் நல்லோர்களுடைய தொடர்பை எனக்கு கொடுப்பாயாக என்பதாக கேட்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஒரு ஆயத்தை சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் கூனு மஅஸ் ஸாதிகீன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த ஆயத்திற்கு ரூஹுல் மஆனியினுடைய ஆசிரியர் விளக்கு எழுதுறாங்க, கூனு மஅஸ் ஸாதிகீன், நீங்கள் சாதிக்கீன்களுடைய நீங்கள் ஆகுங்கள் என்பதாக அர்த்தம். அப்போ ஏன் அதுக்கு அந்த ரூஹுல் மஆனியினுடைய விளக்காசிரியர் விளக்கு எழுதுறார்கள், உங்களை ஏன் நான் இந்த ஆயத்திற்கு நான் இவ்வாறு விளக்கம் எழுதுன்னு தெரியுமா? நீங்கள் நல்லோர்களுடன் சேர்ந்து இருக்கணும், நல்லோர்களுடன் தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும், நல்லோர்களுடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், நல்லோர்களுடன் எல்லா பொழுதிலும் நீங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், குர்ஆன் என்கின்ற விஷயத்தை அதிகமாக வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக புரிய வேண்டும். இப்படி நற்காலயங்களோடு அவள் பெரியார்களுடைய மேம்பாட்களுடைய உங்களுடைய தொடர்பை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லிட்டு அந்த இமாமுடைய கிதாபு எழுதி இமாம் சொன்னாங்க, ஏன் உங்களை இப்படி எல்லாம் செய்ய சொல்றேன் தெரியுமா? எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நீங்களும் அவர்களை போன்று ஒரு நல்லடியாராக ஆகுவதற்கு தான் உங்களை நான் அவர்களோடு அதிகமா தொடர்பு வச்சுக்கோ, நல்ல மல்ல ஈடுபட்டுக்கிறோம்னு சொல்றேன். இப்போ நல்ல மல்களுடைய செய்வதற்கு நல்லடியார்களுடைய தொடர்பு மிக முக்கியம். இப்போ நம்மளுடைய உள்ளங்கள் தடுமாறுகிறது. இன்றைக்கு இதான் பிரச்சனை, உள்ளங்கள் தடுமாறிக்கொண்டே இருக்கும். இது செய்யலாமா, அது செய்யலாமா, அது செஞ்சா கரெக்டா இருக்குமா, இது செஞ்சா கரெக்டா இருக்குமா, இப்படி மற்றவர்கள் மத்தியில் மற்றவர்களுடைய விஷயம் இந்த உள்ளம் புரளுகின்ற பொழுதினுடைய நம்முடைய சிந்தனைகள் தெளிவா இருக்காது. உள்ளம் அங்கிட்டு இங்கிட்டு ஜம்ப் ஆகும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அந்த இடத்துல தெளிவாக இருக்காது. அப்போ நம்மளுடைய உள்ளங்கள் சீராகுவதற்கு என்ன துஆவை இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்? நம்முடைய உள்ளங்கள் சீரடைவதற்கு என்ன துஆவை இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வே, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளங்களை நீ உறுதிப்படுத்திடு,
என்ன விஷயம் தெரியுமா? உன்னுடைய தீனில் நான் சரியாக இருப்பதற்கு, நான் தெளிவாக இருப்பதற்கு என்னுடைய இந்த உள்ளம் இருக்கிறதா, உள்ளம், இந்த உள்ளத்தை நீ தெளிவுபடுத்துறது, உன்னுடைய தீனின் மீது என்னுடைய உள்ளத்தை நீ ஸ்ட்ராங்கா ஆக்கிற என்பதாக சொல்கிறார் நாயகம். எப்படிப்பட்ட நாயகம்? இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று நமக்கு பாடம் எடுத்த நாயகம். ஈமானில் அல்லாஹ்வை நிரம்ப செய்த நாயகம், தன்னுடைய உடலில் சைத்தானை நீக்கிய நாயகம். இப்படி பல பேர்கள் கொண்ட நாயகம் பெருமான் அனைத்து துஆக்களிலும் கேட்கக்கூடிய ஒற்றை வார்த்தை, அல்லாஹும்ம யா முகல்லிமல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இப்ப நாமெல்லாம் எம்மாத்திரம், இப்ப நம்மளாம் எந்த அந்தஸ்துல இருக்கிறோம், நம்மளாம் என்ன நிலையில இருக்கோம், சிந்திக்க வேண்டும். இப்போ இப்படி எல்லா சூழ்நிலைகளும் நம்ம எல்லாம் நம்முடைய உள்ளங்களை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். தான் இதுக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை கேட்பாருங்க. யார சூழல்லா, இப்போ நம்முடைய உள்ளம் புரண்டு கொண்டே இருக்குமா? நம்முடைய உள்ளம் என்பது புரண்டு கொண்டே இருக்குமா? யாரு புரட்டுவார்? கேட்டவுடனே நாயகம் சொன்னார்களா, இஸ்பஐனி மின் அஸாபி அர் ரஹ்மான் மின் கல்பில் வாஹிதி கல்பு கைஃப யஷா. சொன்னார்கள் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய உள்ளம் இருக்குதுல்ல, அல்லாஹ்வுடைய விரலுக்கு மத்தியில இருக்கு. அவன் நாடியவாறு அவன் எப்படி போறனோ அப்படி புரட்டிட்டே இருப்பான். அப்போ நம்முடைய உள்ளங்கள் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நம்முடைய உள்ளங்கள் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. புரட்டக்கூடியவன் அவன் தான். நீ நல்ல வழியில் இருக்கணும், நேர்மையா நடக்கணும், புரட்டக்கூடியவன் அவனே. நீ தெளிவாக வாழ்க்கையில அமல் செய்யணும், புரட்டக்கூடியவன் அவனே. அவன் சொல்கின்ற வழியில் தான் நாம் நடக்க முடியும். அவன் சொல்லுகின்ற வழியில் தான் நாம் நடக்கவே முடியும். தான் சொல்லுவார்கள், நம்முடைய விஷயங்களில் அதிகமான துஆக்களில் இந்த ஒரு துஆவை ஈடுபடுத்த வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் தப்பித் கல்பி அலா தீனிக் வ தாஅத்திக். இப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் நீங்கள் சரி. அப்போ சில விஷயங்கள் நீங்கள் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் சரிவர இல்லை, நாம அல்லாஹ்வினுடைய விஷயத்துல சரிவர இல்லை, ஓகே. இப்போ ஒரு ஆள் இறையச்சவாதி இருப்பான் பாத்தீங்களா, அல்லாஹ்வினுடைய மீது அச்சம் மிகுந்திருக்கும் பாத்தீங்களா, அவனுடைய விஷயத்தில் நாம் குறைவாக, ஈழனமாக, கேவலமாக இருந்தோம் என்று சொன்னால், அவனை திட்டி பேசினோம் என்று சொன்னால், இந்த பூமி நம்முடைய ஜனாசாவை வாங்குவதற்கு யோசிக்கின்றது. வரலாறுகளை பதிவு செய்யறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இமாம் புகாரி இந்த ஹதீஸ பதிவு செய்றாங்க. ஒரு கிறிஸ்தவ மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி? கிறிஸ்தவ மனிதர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஆல இம்ரான பெருமானார்ட்ட ஓதி காமிச்சு நல்ல பேர் எடுத்துட்டாங்க. பெருமானாருக்கு வகி வரல, வகை எழுதி வைப்பாங்க இவங்கதான். இப்போ இப்படியெல்லாம் நடந்த பிறகு சில காலங்களுக்கு கழிச்சு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க. திரும்பி கிறிஸ்துவராகவே மாறிடுறாங்க. மாறின வட்டி ஊருக்குள்ள போய் சொல்லுவாங்கன்னா, இந்த இருக்கார முகமது, அவருக்கு நான் தான் எழுதி கொடுப்பேன், அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பா, வகின்னு சொல்லுவாரு, நான் தான் என்னமோ எழுதி கொடுப்பேன், அவர் தான் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. இது ஒரு கேவலமான கேலியான விஷயம் இல்லையா? இப்போ அவருடைய அந்த எழுதி கொடுத்த அந்த கிறிஸ்துவர் இருக்கிறாரு, அவருக்கு மரணம் வருகிறது. மரணம் வருகின்ற பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவரை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்துவிட்டு மரணம் பார்த்தேன்னு அவரை குழியை ஒட்டி வெளியில அந்த பக்கத்துல கிடக்கிறாரு. திரும்பி அவங்க அந்த நண்பர்கள் நினைக்கிறானா, இது அந்த முஹம்மதோட தோழர்களோட வேலைதான், அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும், ஏன்னா இவர்தான் இஸ்லாத்துக்கு திரும்பி வெளியேறி வந்துட்டாரு, இப்ப அவங்க தான் பண்ணியிருக்கணும். திரும்பி கொஞ்சம் ஆழமா தோண்டி அவர்களுக்கு புனைச்சு வைக்கிறாங்க. திரும்பி மரணம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கபருக்குள்ளி விட்டு வெளியே வந்து கிடக்குறாரு. திரும்பி மூணாவதுனா நல்ல அவங்களால எவ்வளவு ஆழம் தோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஆழத்தை ஆழமா தோண்டி உங்களுக்கு புதைச்சு வச்சுட்டு போயிடறாங்க. புதைச்சு வச்சுட்டு போனாலே மரணம் பார்த்தாலும் அந்த ஜனாசா வெளியே, அந்த கிறிஸ்துவருடைய ஜனாசா வெளியே வந்து கிடக்குது. அப்ப அவங்க கணிச்சுக்கிட்டாங்க, இது அந்த முகம்மதுடைய வேலையை கிடையாது, இவர் இஸ்லாத்தை ஏத்துட்டு திரும்பி இந்த இஸ்லாத்தை வெளியே வந்து அந்த முகம்மதுடைய விஷயத்துல கேவலமா நம்மகிட்ட ஒரு பொய் சொன்னாங்க பாத்தீங்களா, கேவலமா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்துக்கான இந்த மனிதர், இந்த பூமி அவர்களுடைய உடலை வாங்குவதற்கு யோசிக்கின்றது, தாமதப்படுகிறது. அல்லாஹ் கொடுத்து தண்டனை. அப்போ இறையச்சவாதிகளுடைய விஷயத்தில் அவர்களை வைத்து நம் கேலி கிண்டலம், வழிமாறுகளையும் சுஹதாக்களையும் சாலிஹீன்களையும் கேலி கிண்டலம் செய்தோம் என்று சொன்னால், அவர்கள்
விஷயத்தில் நம்மை இந்த பூமி ஜனாசை வாழ்வதற்கு யோசிக்கின்றது. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி மட்டும் நான் இந்த நிகழ்வினுடைய இறுதிக்கு வருகின்றேன். நம் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும், இறையச்சத்தில் நம்முடைய உள்ளங்கள் நிரம்பி இருந்தாலும், அல்லாஹ் ரசூலினுடைய விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் அதிகரித்திருந்தாலும், காபிர்களுடைய விஷயத்தில் அதை நாம் ஏளனமாக பேசிடக்கூடாது. நீ காபிரா, உனக்கு என்னடா தெரியும் இஸ்லாத்தை பத்தி, அப்படி ஏளனமா பேசிடக்கூடாது. ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இறைநேசர், அவர்களுடைய ஷேக் யாரு? அபு அப்தில் அல் உந்துலுசி என்கின்ற அவர்களுடைய ஷேக். இப்போ இவங்களெல்லாம் எப்படிப்பட்ட ஷேக்? இந்த குர்ஆன 7 ஸ்டைல் சபாக்காரின்னு சொல்லுவாங்க. குர்ஆன 7 விதமா ஓதக்கூடியவங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல இந்த அபு அப்துல் உந்துலுசி கை தேர்ந்தவர். கிட்டத்தட்ட 12,000 அந்த முரீதுகள் சொல்லுவாங்க. 12,000 முரீதுகள் கொடுத்த, பல பேருக்கு பையத்து கொடுத்திருக்காங்க. 12,000 முரீதுக்கு பையத்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹாஃபிலு 7 ஸ்டைல குர்ஆன் ஓதுவாரு. 12,000 முரீதுகள் கைக்குள்ள வச்சிருந்தாங்க. 30,000 ஹதீஸுகளை மனனம் வச்சிருந்தாங்க. இப்போ இவர்கள்லாம் அவருடைய முரீதுமார்களோட சேர்த்துட்டு ஒரு ஊருக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்க போறாங்க. போற வழி ஒரு சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி கடந்து வராங்க. அந்த பெண்மணியை பார்த்துட்டு அந்த அபு அப்துல் அல் உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் மனசுல அந்த ஆசை, ஷஹ்வத், அந்த ஆசை வந்துருச்சு. பெண்களை பார்த்தோன்னே அந்த பிள்ளை கண்ணு மைகி போட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வருது. அவளை பார்த்து இந்த உந்துலுசி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் ஆசைப்பட்ட உடனே அந்த 3 நாள் அங்க அந்த ஊர்லயே தங்கியிருக்காங்க. தங்கி விட்டுட்டு யார்கிட்டையும் ஒண்ணுமே பேசல. மித்த நாள்லாம் பேசுறாங்க, நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் இப்படி சொல்லுங்கன்னு குர்ஆனை வச்சு பல விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஊரில் இருந்த 3 நாட்கள் யார்கிட்ட எதுவும் பேசல, அமைதியாவே இருந்தாங்க. உடனே ஒரு மாணவர்கள் எல்லாம் கேட்டார்களா, இந்த ஷேக வாங்க திரும்பி நம்ம இடத்துக்கு போவோம். கேட்ட உடனே சொன்னாங்க, இல்ல நான் வர விரும்பல, நீங்க போயிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நல்லா தானே இருந்தாரு, நல்லா தான் நம்மளோட பேசிட்டு வந்தாரு, இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதெல்லாம் சொல்லி இந்த ஊருக்குள்ள வந்தாரு, என்னடா பண்றது? சரி, அவங்களும் போயிட்டாங்க. போன உடனே போயிட்டு சில காலங்கள் கழித்து அந்த ஷேகை பார்க்க வராங்க. அதே ஊருக்கு வராங்க. வரும்போது அந்த கழுத்துல இந்த கிறிஸ்டியானிட்ட டாலர் இருக்குல்ல, அதை போட்டு அவர்கள் அழிகின்ற ஒரு தொப்பி, இந்த தொப்பி போட்டு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல, அப்படி ஒரு தொப்பியை போட்டு பண்ணி மேய்ச்சிட்டு இருக்காரு அந்த அபு அப்துல் அல் உந்துலுசி. கேவலமான செஞ்சிருந்த ஹராம் இல்லையா இஸ்லாத்துல. இப்போ அந்த பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அப்படியே மாணவர் கேட்டாருக்கலாம், யா ஷேഖே, உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படிப்பட்ட உந்துலுசி? கிட்டத்தட்ட குர்ஆனை மனனம் செய்த 7 வழிமுறைகள் குர்ஆனை ஓத தெரிந்த 12,000 முரீதுமார்கள் தன்னில் அடக்கி வைத்திருந்த ஷிப்லி, பல பெரும் பரிமாறலுக்கு ஷேகாக இருந்த, ஒரு 30,000 ஹதீஸை மன்னம் செய்து வைத்திருந்த, இப்படி ஜுனைதுல் பகதாதி போன்ற பெரும் பரிமாறலுக்கு ஷேகாக இருந்த, இப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க. கேட்போம்ல, இப்படி இருந்த நீ இப்படியாடா, என்னடா உங்களுக்கு சூழ்நிலை எப்படா இப்படி ஆகி போச்சு? அது கேட்போம்ல. அதே மாதிரி அவங்க ஷேக், என்ன ஷேக் உங்களுடைய சூழ்நிலை இப்படி ஆகி போச்சே, ஏன் இப்படி மாறி போச்சு? உங்களுக்கு நீங்க குர்ஆன்லாம் மன்னம் செஞ்சீங்களே, ஏதான ஆயத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கேட்டோடனே எனக்கு எந்த ஒரு ஆயத்து ஞாபகம் இல்லை, ஆனா ஒரு 2 ஆயத்து மட்டும் ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. 2 ஆயத்து மட்டும் ஞாபகம் இருக்கு, நீங்க ஓதுங்கன்னு சொல்லல. ஓதுனாங்களா? இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தால், அல்லாஹ் யாரை இழிவுபடுத்துகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுக்க மாட்டான். யாரும் அல்லாஹ் ஒருத்தர் இழிவுபடுத்துறாங்க, கண்ணியம் கொடுக்க மாட்டான். 2வது ஒரு அர்த்தம், யாரு ஈமான வச்சுட்டு குஃபரை பகரமாக்கி மாத்தி விடார்களோ, ஈமானுக்கு பதிலாக குஃபரை மாற்றுகிறார்களோ, அவர்கள் திட்டமாக கேவலமாக கொடிய பாதையில் இருக்கின்றார்கள் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டி, அந்த அல்லாஹ் ஜல்லஷான வந்தாலா இந்த 2 ஆயத்து மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கெட்டவர்களுடைய எல்லா ஆயத்தும் மறந்து போச்சு.
ஃபல்லாயிலோட ஆயத்து குர்ஆன்ல இருக்கு, நல்ல நல்ல விஷயங்களும் ஆயத்து குர்ஆன்ல இருக்கு. ஆனால் அல்லாஹ் அந்த முத்துலசி ரஹ்மத்துல அவருடைய நினைவுக்கு வைத்து 2 ஆயத்து ஒரு காபிர் தன்னுடைய கேவலமாக எப்படி இருப்போம் அந்த 2 ஆயத்தை அவருடைய ஞாபகத்துல வச்சிருந்தான். சரி, 30,000 ஹதீசுகள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்களே, 30,000 ஹதீசுகள் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்களே, அப்போ அந்த ஹதீசுல எதுவும் ஞாபகம் இருக்கா கேட்டோம். எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் ஹதீஸ் ஞாபகம் இருக்கு. நீங்க ஓதுனாங்களாம், யார் தீனு இஸ்லாத்தை பகரமாக்கின்றார்களோ, யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி பகரமாக்கின்றார்களோ அவர்களை கொள்ளுங்கள் என்பதாக அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்படியே அதை நினைத்து அவருடைய மாணவர் ஜுனைதுல் பகதாதி ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஷேக நினைச்சு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு போயிட்டு ஒரு நாள் காலையில அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க ஆத்துல வெள்ளை உடை அணிந்து குளித்து விட்டு அவருடைய ஷேகை களிமாவை சொல்லிட்டு வந்து திரும்பி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்ட உடனே கேட்டாங்களா, நீங்க ஏன் இப்படி ஆடுனீங்க ஷேகே, நீங்க ஏன் கவனிக்க வேண்டிய ஒரு இடம், மிக முக்கியமான ஒரு இடம். அவங்க ஏன் நான் குஃபர்ல போய் விழுந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ ஷேகை நீங்க ஏன் இப்படி ஆனீங்க கேட்ட உடனே சொன்னாங்களா, நான் அந்த ஊருக்கு போன உடனே அங்க அந்த கிறிஸ்துவ பெண் கிணத்துல தண்ணி எடுத்து கொண்டிருந்தாள், அவள் மீது எனக்கு ஒரு காதல் ஏற்பட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு மேல ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அந்த காபிர் அந்த ஊருக்கு போனாங்களே, ஊருக்கு போய் காபிர்கள் இருந்திருக்காங்க, காபிர்களை பார்த்து தன்னுடைய மனசுல ஒரு எண்ணத்தை என்னாராம். மனசுல இவர்கள் எல்லாம் பாக்கியம் இல்லாத, இஸ்லாத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும், இவர்களுக்கெல்லாம் பாக்கியமே கிடைக்கல, அல்லாஹ் இவங்களுக்கெல்லாம் பாக்கியமே கிடைக்கல, உங்களுக்கெல்லாம் உணர்வுன்றது எதுவும் கிடையாது, இஸ்லாத்தை பத்தி உணர்வுகளுமே தகுதியே கிடையாது, அந்த ஒரு விஷயத்தை தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தார்கள். அல்லாஹ் அவ யார நாட்டுறானோ அவனுக்கு மட்டும்தான் அது அல்லாஹ்வால மட்டும்தான் நேர்வழி கொடுக்க முடியும். அப்ப அப்படி இருக்கிறப்ப நீ ஒரு காவிர குடிச்சு நீ துர்பாக்கியமானவன், நீ கேவலமான எப்படி உள்ளத்தில் நினைக்கலாம்? அல்லாஹ் கொடுத்த தண்டனை, நீ குஃபர் இஸ்லாத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஷேக் குஃபருக்கு சென்று அல்லாஹ் திரும்பி இஸ்லாத்திற்கு வர வைத்தான், வரலாறுகள் சொல்லுகிறது. ஆக ஒருவனுடைய விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். இவர்களுடைய விஷயத்தில் அவர்களுடைய விஷயத்தில் மட்டும் கிடையாது, எல்லா நபர்களுடைய விஷயத்திலும் நம்ம அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட அஞ்சுதை அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்குவானாக. அப்படிப்பட்ட ஈமானுடைய விஷயத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் நிறைச்சு கொடுப்பானாக. எல்லா நிலைகளும் ஈமானை அல்லாஹ் நமக்கு முழுமை பெற செய்வானாக. வாழும் காலம் எல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.